பெரும்பாலான வில்லன் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், ஆடுகளம் கிஷோர், பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்டு வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமாக வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்ணுறாங்க குறைந்த விலைக்கு. உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில் வந்து உங்களோட ஈடுபாடு இருக்கு? சார் இப்போதைக்கு எதுவும் இல்லை சார். இப்போதான் சொன்னேன், இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சொன்ன பேருலாம் தேர் ஆல் லெஜெண்ட்ஸ் இன் தேர் ஓன் வே. அண்ட் இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார். வேற எதுலையும் ஃபோக்கஸ் இல்லை. நல்ல படங்கள், நல்ல டிரெக்டர்ஸ், நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ். முறை லோகேஷ் கனகராஜ் சொன்னாரு, நீங்க வந்து உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணணும்ட்டு அவர்கிட்ட ஆமாம், கேட்டாங்க. அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு படம் பண்றதுக்கு பிற்காலத்துல ஐடியாஸ் இருக்கா? இல்லை சார், இல்லை. அவரோட படங்களே, ஏன்னா அவர் கமல் சாரோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக்ரமில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ கமல் சார் மானிட்டரில் பார்க்கணும். ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்க்கறது தான். அண்ட் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். ப்ளஸ் லோகேஷ் சார் அவர் ஃபேமிலி தானே. ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன். சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வந்துருந்தேன். பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கு ஒரு ஷார்ட் வச்சார் விக்ரமில். ஸோ அது எனக்கு சந்தோஷம். பட் நான் இது சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில். அவர் கூப்பிட்டுருந்தார் ஒரு நாளைக்கு ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணும்போது கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது மானிட்டரில் பார்த்தேன். ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீலிங்ஸ் சார். சார் இந்த அநீதி, கைதி, மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக, ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள், பெண்கள்லாம் உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்க? நேரில் பக்கத்தில் வராங்களா? எப்படி ரசிகைகளா, குறிப்பாக பெண் ரசிகர்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் சார்? இல்லை சார், அது கேரக்டர் சார். நேரில் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கேன். என் சின்ன வயசுலேருந்து க்ரோன் அப் வித் சம் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் விமன். பாட்டியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அம்மாவோட சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், கசின் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாருமே ரியல் சைட் பார்த்துருக்காங்க. ஸோ இல்லை அப்படிலாம் அர்ஜுன் சார் பக்கா வில்லன் ரோல்ல அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். எப்ப ரொமான்டிக் ரோல்ல மேம் இதுல இருக்கு மேம். ரசவாதியில சாரி இதுன்னு சொல்றேன், ரசவாதியில இருக்கும், ரொமான்ஸ் இருக்கு. ஸோ அநீதியில கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தது, ரசவாதியில நிறைய ரொமான்ஸ் இருக்கும். ப்ளீஸ் நீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு வரும் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் ஓகே இல்லையான்னு. சாந்தகுமார் சார் ஓகே சொல்லிட்டாரு, தெரியல, நீங்க தான் பார்த்து சொல்லலாம் சார். சினிமாக்காக டெய்லி மெனக்கெட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா நீங்க? ஐ திங்க் கேரக்டர் பை கேரக்டர் மேம் சார். அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் கண்டிப்பாக டைரக்டர்ஸ்கிட்ட கேட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ, என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் சார். இல்லைன்னா ஜஸ்ட் வாட்சிங் லாட் ஆஃப் வேர்ல்ட் சினிமா சார், அது மட்டும் தான் பண்ணுறேன். அர்ஜுன், நிறைய பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியர்ல வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ற சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஃபார்ச்சுனேட் கிடைச்சிருச்சு. அடுத்து நீங்க சொல்ல போறதெல்லாம் நியூ கமர்ஸ் அப்படிங்கும்போது அந்த லேர்னிங் அன்லேர்னிங் ஒன்று இருக்கும்ல, அது எப்படி நீங்க அப்ரோச் பண்ண போறீங்க? உங்களுக்கு ஒன்று டேக் இட். இல்லை சார், லைக் யூ செட், அது ரொம்ப ஃபார்ச்சுனேட் டு பி ஒர்க்கிங் வித் சம் ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர்ஸ் அண்ட் பைப்லைனில் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் ஆல்சோ சம் பிரில்லியன்ட் டைரக்டர்ஸ். பட் ஐ திங்க் இவர் இப்போ கேட்ட நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணுறீங்களான்னு. For me, directors are directors. I don't see myself. I'm still learning எல்லா படத்துலையும். So I approach every movie as a newcomer only. And அவங்க ஏதாவது புதுசாக கொண்டு வாங்கல to the table. So I think I will learn and adapt from them because அவங்க சொல்கிற விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன். அது எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டராக இருக்கட்டும் or even if it's a new director, I think I want to be a director's actor. So அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கைப்பிடிச்சு அப்படி போயிடுறேன் சார். சார், இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமரை வந்து நிறைய வந்து இது பண்ணுவாங்க, வளர விடாத மாதிரி. நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு 5 வருஷமா இப்போ தேங்க்ஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க. அதுக்காக தான் தேங்க்ஸ் மீட். சார் நான் வளர்ந்துருக்கேன்னு சத்தியமா தெரியல. திஸ் தேங்க்ஸ் மீட் வாஸ் ஒன்லி பிகாஸ் நான் துபாயிலேருந்து ஐ வாஸ் வாட்சிங் மூவிஸ் இன் த தியேட்டர் சார். அண்ட் யாருமே நோ ஒன் இன் த ஃபேமிலிஸ் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் அது ஒன்ஸ் ஹூ பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் உங்களோட ஃபீட்பேக், ஆடியன்ஸோட ஃபீட்பேக் பார்த்து தான் ஐ வுட் லைக் டு பிலீவ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் சார் இந்த தேங்க்ஸ் மீட். ஐ டோன்ட் see myself as growing சொல்லுறேன். படி லேர்னிங் சார். எவ்ரி மூவிஸ் அ லேர்னிங். பட் உங்களை மீட் பண்ணி தேங்க் பண்ணணும் சார். அதனால தான் இன்னைக்கு இது போயிட்டு